என் குழந்தை வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறான். நான் ஏதாச்சும் புதுசா வாய்க்குள்ளேயே வந்து வச்சிருந்தான் சாப்பாடு. இது அந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது. ஆக்சுவலா இருக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு காட்டக்கூடாது. ஸ்வீட் கார்னா அதை வந்து 2 வயசுக்கு முன்னாடியே பண்ணி வெறும் பருப்பு சாதம் மட்டும்தான் சாப்பிடுறாங்க. நீ யாரு? நீதான் ஆக்ஷன் காமினா. அதனால நான் கேரட்லேயே வந்து ஹல்வா செஞ்சு தரேன். அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா அவங்க வந்து புதுசு புதுசாக சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு பப்புவோட மார்னிங் ரொட்டீன் விளாக்ஸ்லாம் பார்த்து. அதனால இன்றைக்கி பப்புவோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட டிஎம்மில் கேட்ட கொஷின், எப்படி டாட்லர்ஸ்க்கு புதுசாக ஒரு ஃபுட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்னு, அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே வாங்க எங்களோட இந்த மார்னிங் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? பாப்பு குட் மார்னிங். பட்டாணி குட் மார்னிங். குட் மார்னிங். இப்போ ஒரு 1 வீக்காக 8 o'clock வந்து எழுந்திரிச்சிடறான். ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப லேட்டாக எழுந்துட்டு இருந்தால, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ப்ரஷ் பண்ண போகிறோம். 2.5 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இன்னுமே அவனுக்கு வந்து ப்ரஷ் பண்ணவே தெரியல. அவனுக்கு வந்து ஈ சொல்லுடானா ஆ சொல்கிறது, ஆ சொல்லுடானா ஈ சொல்கிறது, மாற்றி மாற்றி வந்து பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் நான் தான் ப்ரஷ் பண்ணி விடுறேன். இது எந்த வயசில் கற்றுக்குவான் அப்படின்னு எனக்கு இன்னும் தெரியல. வாய்க்குள்ள குத்திக்காத. ஈ ஈ ஈ சொல்லு. ஆ காட்டக்கூடாது. ஈ ஈ ஈ ஈ ஈ ஈ ஈ காட்டுடா. ஈ ஈ சொல்லு. இப்போ பண்ணு. சொல்லு. ஈ சொல்லு. ஈ ஈ ஈ. போடு கொடு. நீ பண்ணது போதும். கொடு. ஆச்சு, அவ்வளோதான். ப்ரஷ் பண்ணி ஆச்சு. ஒரு டைம்லலாம் ப்ரஷ் பண்ணுறதுக்கே வந்து பெரிய போராட்டமே நடக்கும். ரொம்ப நேரம் இது பண்ணதுக்கப்புறமா தான் ப்ரஷ் பண்ணுறதுக்கே வந்து ஒத்துக்குவான். அது வரைக்கும் ப்ரஷ்ஷே வேணாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பான். இப்போ வந்து அந்த ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போலாம் வந்து அவனாவே ப்ரஷ் பண்ணுறதுக்கு வந்துடுறது. ஆனால் இன்னும் ப்ரஷ் பண்ணுறதுக்கு கற்றுக்கல. அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கையிலே ப்ரஷ் கொடுத்து கற்றுக்க வைக்கிறேன். அவன் எப்போ கற்றுப்பான் அப்படின்னு தெரியல. மேபி ஸ்கூல் போகிற டைம் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹாய். ஹாய். பிரஷ் பண்ணிட்டோம். நாங்க பிரஷ் பண்ணிட்டோம். எப்படி பண்ணிட்டோம் பிரஷ்? ஆய் பண்ணிட்டியோ? ஹாய் சொல்லு. அந்த ஆய் இல்ல. ஹாய். டேய். ஹாய். ஹாய். அம்மா எப்படி சொல்லு? அப்ப அம்மா எப்படி சொல்லு? அப்புறம் என்ன சொல்லுங்க? நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நம்ம சேனல் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும், பப்புக்கு ஐ லவ் யூவே சொல்ல தெரியாது. ஐ லவ் யூவே வந்து அவன் ஐயோ ஐயோன்னு சொல்லுவான். இப்போ ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி சடனாக வந்து கரெக்டாக சொல்லிட்டான் ஐ லவ் யூன்னு. அதுலேருந்து எப்போ கேட்டாலும் கரெக்டாகவே சொல்கிறான். ஃபஸ்ட்டில் நான் என்ன தெரியுமா நினைப்பேன், அவன் வேணும்னே அப்படி சொல்கிறான், வேணும்னே விளையாட்டுக்கு வேணும்னே அப்படி சொல்லிட்டு வேற சிரிப்பான், அதனால அப்படி சொல்கிறான் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலி அவனுக்கு அந்த வேர்டே வரல. இந்த ஐயும் லவ்வும் வந்து சேர்ந்து சொல்கிறதுக்கே வரல. இப்போ தான் வருது. நீங்க சொல்ல பாப்பு ஐ லவ் யூ. இப்பதான் வருதா ஐ லவ் யூ? ஐ லவ் யூ தேங்க் யூ, ஐ லவ் யூ தேங்க் யூ அப்படின்றது ரெண்டும் சேர்த்து தான் சொல்லுவான். நான் தனியா ஐ லவ் யூ மட்டும் சொல்ல மாட்டானா. ஒரு சில பேர் வந்து டிஎம்மில் கேட்டிருக்கீங்க, அக்கா பப்புக்கு இப்போ எக்ஸாக்டாக என்ன வயசு அப்படின்னு. பப்புக்கு இப்போ எக்ஸாக்டாக வந்து 2 வயசு முடிஞ்சு 8 months ஆகுது. ஸோ இன்னும் 3 years இன்னும் ஆகலை. நிறைய பேர் வந்து 3 வயசா 2 வயசா இந்த மாதிரி பப்புவோட வயசுலேயே வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதனால இன்றைக்கி வந்து இதை சொல்லிட்டேன்.
நான் என்னோட ஒரு ஷார்ட் வீடியோலே வந்து சொல்லியிருப்பேன். பப்பு இப்போலாம் காலையில எழுந்திரிச்சோனே ஃபஸ்ட்டு விஷயம் பண்ணுறது வந்து புக்கு படிக்கிறது தான். எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா, நான் அந்த டைமில தான் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாச்சும் இவனுக்கு சமைக்கலாம் அப்படின்னு கிளம்புவேன். அந்த டைமில உட்காந்து இல்ல எனக்கு புக்கில வந்து படிக்க சொல்லித்தா, இது என்னன்னு சொல்லித்தா அப்படின்லாம் வந்து என்ன லைட்டா டிஸ்டர்ப் பண்ணுற மாரி தான் இருக்கும். பட் ஸ்டில் அவன் வந்து காலையில எப்பவும் பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கும்போது டிவி தான் பார்த்துட்டு இருப்பான். நீங்க பழைய விளாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். அவன் நெறைய நேரம் டிவி பார்க்குறான் அப்படின்னா, நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யற டைமா தான் இருக்கும். அதுக்கு பதிலா இப்போ வந்து புக்குக்கு வந்து கொஞ்சம் மாறியிருக்கான். அதுக்கு இது எவ்வளோ பெட்டர் அப்படின்னு நான் வந்து விட்டுட்டேன். அவன் கூட கொஞ்ச நேரம் உட்காந்து வந்து புக்ல அதுக்கு அவனுக்கு எல்லாமே சொல்லிக் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் போய் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கிற வேலை எல்லாமே பார்க்குறது. இல்ல ஆப்பிள். ஆப்பிள். இது மேங்கோ. மேங்கோ. ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்னா? இது ஸ்வீட் கார்னாடா? ஸ்வீட் கார்ன் இல்ல இது சிக்கு. சிக்கு நீ சாப்பிடுவ. இது என்னது? என்னதான் அவன் டிவி பார்க்கல அப்படின்றது எனக்கு ஹாப்பியா இருந்தாலும், அதுல ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. அது நல்ல விஷயமா இல்ல கெட்ட விஷயமா அப்படின்னு எனக்கே தெரியல. ஏன்னா, அவன் நெறைய ஃப்ரூட்ஸ் நேமா இருக்கட்டும், இல்ல நெறைய திங்ஸ வந்து ஐடென்டிஃபை பண்றதெல்லாம் டிவில பார்த்து தான் கத்துக்கிட்டான். நான் அவனுக்கு சொல்லி தராத வேர்ட்ஸ்லாம் கூட அவனுக்கு வந்து தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு ஒரு நாள் வந்து இக்லூ வந்து பார்த்துட்டு, நான் ரேண்டமா தான் சும்மா கேட்டேன். புக்ல காட்டி இது என்ன அப்படின்னு. அவனுக்கு தெரியாதுன்னு நெனச்சுட்டு தான் கேட்டேன். பட் கரெக்ட்டா வந்து சொல்லிட்டான் இக்லூ அப்படின்னு. அதுலேருந்து எனக்கு வந்து டிவி பார்க்குறது ஒரு நல்ல விஷயமா, கெட்ட விஷயமா அப்படின்னு எனக்கே டவுட் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு பப்புக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போறேன். ஸோ வாங்க சமைச்சிட்டே பேசலாமா? மோஸ்ட்லி பப்புக்கு அப்படின்னு தனியாலாம் நான் வந்து குக் பண்ண மாட்டேன். ரேண்டமாக என்னைக்காச்சும் தோணுச்சு, இல்லை அவன் ஏதாவது சாப்பிடாத பொருள் வந்து வீட்டில் இருக்குது அப்படின்னா, அதை வந்து அவனுக்குன்னு தனியாக ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். அப்படி ஒரு விஷயம் தான் ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு பேன் கேக் தான் ரெடி பண்ண போகிறேன். பேன் கேக் வந்து எப்போவும் வந்து எப்படி செய்வேன்னா, ஸ்வீட்டாக செய்வேன். கொஞ்சம் எக் ஆட் பண்ணிவிட்டு, பனானாலாம் ஆட் பண்ணி அந்த மாதிரி செய்வேன். பட் இன்றைக்கி வந்து ரேண்டமாக இது ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலில் வந்து பார்த்தேன் இந்த ரெசிபி. அதனால இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இது லைட்டாக காரம்லாம் கிடையாது. காரம் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் ஸ்வீட் இல்லை. லைட்டாக காரம்லாம் இருக்கிற மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி செய்கிற மாதிரி ரெசிபி. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா அப்படியே வந்து நோட் பண்ணிக்கோங்க. கிட்ஸ் ரெசிபி தான். ஏன்னா பப்புக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவை தோல் மட்டும் பீல் பண்ணிவிட்டு, அதை வந்து நல்லா கிரேட் பண்ணிக்கணும். கிரேட்டரில் கிரேட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா உடனே பிளாக் ஆயிரும் கலர். ஸோ அதுக்கப்புறமா ஒரு கேரட்டை வந்து நல்லா கிரேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆனியன் வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக கொரியாண்டர் வேணும்னா நீங்கள் வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணல. ஏன்னா காரம் அப்படின்றனால. கிட்ஸ் ரெசிபி அப்படின்றனால நம்ம க்ரீன் சில்லி வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறதே பெட்டர். ஏன்னா அவங்களுக்கு வந்து வாயில் சாப்பிடும்போது வந்து காரம் கடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால நான் வந்து ஸ்கிப்பே பண்ணிட்டேன். இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக சால்ட்டு, அதுக்கப்புறமா கரம் மசாலா மட்டும் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் கூட நான் ஆட் பண்ணல. கொஞ்சமாக ஜீரா, இது 3மே ஆட் பண்ணதுக்கப்புறமா ரவை ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு. இது ஆக்சுவலாக நம்ம கோதுமை மாவில் கூட பண்ணலாம். பட் எனக்கு அந்த ஐடியா வந்து இல்லாமல் போச்சு. இன்றைக்கி வந்து நான் மைதா மாவில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக வந்து வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப பேட்டர் மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி எடுத்தால் ட்ராப் ஆகுற மாதிரி. நம்ம கட்லெட்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி திக்காக இருக்கணும். பேட்டர் மாதிரி தோசை மாவு மாதிரிலாம் இருக்கக்கூடாது.
பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் பட்டர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கீ வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்பூனில் இந்த மாதிரி பெருசாக எடுத்துகிட்டு அது எந்த அளவுக்கு உங்களால் ஃப்ளாட்டாக வந்து பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ளாட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடும் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி நல்லா குக் ஆக வைக்கணும். அது வந்து ஹை ஃப்ளேமில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நம்ம ராவாக ஆட் பண்ணியிருக்கோம். அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கணும். இதில் நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். கிட்ஸ் என்னென்ன சாப்பிட மாட்டாங்களோ, ப்ராக்கலி சாப்பிட மாட்டாங்களா, காலிஃப்ளவர் சாப்பிட மாட்டாங்களா, கேபேஜ் அது இதுன்னு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்களோ அதெல்லாம் எது வேணும்னாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பப்பு வந்து இப்போ கொஞ்ச நாளாக ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்றதில்ல. அதனால இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீ யாரு? நீதான் ஆக்ஷன் காமினா. அது என்ன? அதான் ஆக்ஷன் பீமா. இங்க சொல்லு பாப்பா. ஆக்ஷன் எப்படி சொல்லு? ஆக்ஷன் பீம். இங்க பாரு இப்படி ஆக்ஷன். அவ்வளோதான். புக்கு படிக்கிறத நிறுத்திட்டு மறுபடியும் டிவி பார்க்குறதுக்கு கிளம்பியாச்சு. ஷின்சானில் வர்றது எல்லாத்தையுமே அப்படியே வந்து சொல்லி காட்டுவான். நீங்கள் யாராச்சும் ஷின்சான் ஃபேன் இருக்கீங்க அப்படின்னா இப்போ இவ்வளோ நேரம் அவன் என்ன சொன்னான் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா சொல்லு. நல்லா இருக்கா? அங்க போய் உட்கார், சோஃபால உட்கார், அம்மா வரேன். ஸோ அவ்வளோதான். டேஸ்ட் செக் வந்து பண்ணியாச்சு. பப்பு வந்து யூஸ்வலாக அவனுக்கு ஏதாவது செய்கிறேன் அப்படின்னா அதை வந்து கிச்சன்லேயே நல்லா இருக்கா இல்லையா, இல்லை ஏதாச்சும் ஆட் பண்ணுமா அப்படின்னு வந்து கேட்டுப்பேன் நான். இல்லைனா அதுக்கப்புறம் காரமாக இருக்குது சர்க்கரை வை, இல்லைனா தயிர் வை, அது இதுன்னு மாற்றி மாற்றி ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருப்பான். அதனால கிச்சன்லேயே வந்து கேட்டாச்சு. அவனுக்கு வந்து தயிர், அதுக்கப்புறமா அந்த பேன் கேக். எனக்கு வந்து பெருசாக ஒரு பேன் கேக்கும் டொமேட்டோ கெச்சப்பும். பப்புக்கு வந்து டொமேட்டோ கெச்சப்போட டேஸ்ட் வந்து சுத்தமாக பிடிக்காது. அதனால அவனுக்கு வந்து தயிர். எடுத்து சாப்பிடு, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு. நீயே சாப்பிட்றியா, அம்மா ஊட்டி விட்டா? நான் ஊட்டி விட்டா? இப்போ கொஞ்ச நாளாக தான் அவனே வந்து எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். எப்போவும் வந்து நான் தான் ஊட்டுவேன். இந்த ஸ்நாக்ஸு இல்லை ஃப்ரூட்ஸு இது மட்டும்தான் அவனே வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்து பழக்கியிருக்கேன். பட் இன்னும் சாப்பாடு எதுவுமே வந்து அவனுக்கே எடுத்து சாப்பிட தெரியாது. அதனால நெக்ஸ்ட் இயர்லாம் ஸ்கூலுக்கு போகணும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்கணும் அப்படின்னு இப்போ தான் வந்து ட்ரை பண்ணுறேன். பட் ஸ்டில் ஒரு 2 வாய் தான் சாப்பிடுவான். அவனாவே எடுத்து வந்து ஈகராக வந்து சாப்பிடுவான். அதுக்கப்புறமா நீயே ஊட்டு அப்படின்னு வந்து சொல்லிடுவான். இன்றைக்கும் அதே தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நானே ஊட்டிட்டேன். எந்த வயசில் இந்த மாதிரி அவங்களாவே ப்ரஷ் பண்ண கற்றுக்கிறது, இல்லை அவங்களாவே வந்து சாப்பிட கற்றுக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியல. எப்படியோ ஒரு 4 வயசு ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பப்பு போய் தூங்க வச்சுட்டு வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிக்கும் போதே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. ஏன்னா இன்னைக்கு காலையில் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டான். எப்போவுமே வந்து 8 o'clock முன்னாடி எழுந்திருக்கிறான் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளே தூங்கிடுவான். இல்லை ஒரு 8 o'clock மேலே 9 o'clock மேலே அப்படி எழுந்திருக்கிறான்னா லஞ்சு சாப்பிட்டு ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளே தூங்கிடுவான். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிக்கும் போதே வந்து அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. எனக்கும் தெரியுது. வாய்க்குள்ளேயே வந்து வச்சுருந்தான் சாப்பாடை, இது சூவே பண்ணாமல் அப்படியே வந்து சும்மாவே உட்காந்துருந்தான். நான் சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்லோ மோஷனில் வந்து மென்னுட்டு இருந்தான். அப்போவே வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 5 minutes 10 minutes வந்து விளையாடிட்டு இருந்தான். தூக்கத்தையே மறந்து விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா போய் தூங்க வச்சாச்சு. நான் போய் படுக்க வச்சது தான் ஒரு 2-3 minutesலேயே வந்து தூங்கிட்டான். நல்லா வந்து டீப் ஸ்லீப்புக்கு போயாச்சு.
ஸோ அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் என்னோடய வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு தான் கிளம்பிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டேன். நிறைய பேர் வந்து டிஎம்ல என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா, என் குழந்தை வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறான், நான் ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணி கொடுத்தா கூட சாப்பிடவே மாட்டேங்கிறான், இல்லை நான் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கிறத கூட சாப்பிடவே மாட்டேங்கிறான், ரெகுலர் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேங்கிறான். அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ்லாம் இருக்குது. எனக்குமே இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. பப்புமே வந்து சாப்பிடாம இருந்த டைமும் இருக்குது, நல்லா சாப்பிட்ட டைமும் இருக்குது, இல்லை ஒரே ஒரு பர்டிகுலர் சாப்பாடை மட்டும் சாப்பிட்ற டைமும் இருக்குது. அது மாதிரி மாறி மாறி தான் நடக்கும். ஸோ டாட்லர்ஸ் அப்படின்னாலே குழந்தைங்கனாலே அவங்களுக்கு வந்து மாறி மாறி தான் இருக்கும். எல்லா வாட்டியும் வந்து நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லா வாட்டியும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லோரும் என்கிட்ட டவுட் கேட்டுகிட்டே இருந்தீங்களா டிஎம்லலாம். அதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட அப்படியே சொல்லிடலான்னு நினச்சேன். ஏன்னா பப்பு வந்து நல்லா சாப்பிடுவான், கொடுக்குற எல்லா ஃபுட்டுமே சாப்பிட்ருவான் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே நினைக்கிறீங்க. பட் அது ஆக்சுவலாக உண்மை கிடையாது. எல்லா குழந்த மாதிரி தான் பப்புவும் வந்து ரொம்ப பிக்கி ஈட்டர் தான். இது வேணும் இது வேணாம். எப்படின்னா ஒரு வயசு 1.5 வயசு வரைக்கும் அப்படிலாம் இருக்குல்ல. நான் என்ன கொடுக்குறேனோ அது ஓரளவுக்கு வந்து சாப்பிட்டுப்பான். பட் இந்த 2 வயசுலேருந்து பயங்கரமாக வந்து பிக்கி ஈட்டராக மாறிட்டான். இதுதான் வேணும் இது வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு கற்றுக்கிட்டானா அதுக்கப்புறம் அவன் சொல்கிறத தான் வந்து சாப்பிடுவான். அவனுக்கு வேணாம் அப்படின்னா வேணாம், அவ்வளோதான், அந்த மாதிரி வந்து விட்டுருவான். அதுக்கப்புறம் இன்னொரு சேஞ்சஸ் என்ன நடந்துச்சு பப்புக்கிட்ட அப்படின்னா, இப்போ அவனுக்கு ஃபேவரட் ஃபுட்டாக ஒரு ஃபுட்டு இருக்குது அப்படின்னா அதுவே வந்து கொஞ்ச நாள் கழித்து அவனுக்கு சுத்தமாக பிடிக்காத ஃபுட்டாக வந்து மாறிடுது. இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து நான் பப்புகிட்ட பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு தான் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பப்போட ஒரு காலத்தில் ஃபேவரட் ஃபுட்டுனா அது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவும் பனானாவும் தான். இது ரெண்டும் தான் வந்து அவன் 1 வயசு 1.5 வயசுலலாம் வந்து சாப்பிட்டுட்டே இருப்பான். டெய்லியுமே வந்து சாப்பிடுவான் ஸ்வீட் பொட்டேட்டோவும் பனானாவும். பட் இந்த 2 வயசுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்வீட் பொட்டேட்டோவை வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். அது எதனால அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. அது எதனால அப்படின்னா, நம்ம வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம அந்த டிஷ்ஷே வந்து வேற மாதிரி செஞ்சு தரலாம், இல்லை வேற ஏதாச்சும் ஃபுட்டு தந்து பார்க்கலாம், அதை சாப்பிட்றாங்களா பார்க்கலாம், இது சாப்பிட்றாங்களா பார்க்கலாம் அப்படின்னு நிறைய விஷயம் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவோம் புதுசாக. அந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுட்டு பிடிக்கல அப்படின்னா அதை திரும்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில் வந்து கொடுத்து அவங்கள வந்து சாப்பிட வைக்க ட்ரை பண்ணுமே தவிர, அதை நான் வேறு மாதிரி செஞ்சு தரேன், இல்லை இதுக்கு பதிலாக இது ஆல்டர்னேட்டாக வந்து செஞ்சு தரேன், அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து அவன் 1-2 நாள் வந்து சாப்பிடாம இருந்தான். ஃபஸ்ட்லாம் வந்து சும்மா ஸ்டீம் பண்ணி இல்லை பாயில் பண்ணி அப்படியே கொடுத்தாலே வந்து சாப்பிட்டுப்பான். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் வந்து வேணான்னு சொல்லிட்டு இருந்தான். கொஞ்சம் கொஞ்சம் சும்மா ஒரு 2 பைட் மாதிரி சாப்பிட்டுட்டு அப்புறம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தான். நான் அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து அவன் எப்படியாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு அதை வந்து கட்லெட் மாதிரி செஞ்சு தரது, இல்லை வேறு ஏதாச்சும் நக்கெட்ஸ் மாதிரி செஞ்சு தரது, அது இதுன்னு நிறைய வெரைட்டி வந்து நான் செஞ்சு தரதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் கொடுத்தா அவன் சாப்பிடுவானான்னு கேட்டால் கண்டிப்பாக சாப்பிட மாட்டான். ஸோ அந்த மாதிரி அவன் சாப்பிடவே இல்லை. நான் அப்படி செஞ்சு கொடுத்தும் அவன் வந்து சாப்பிடவே இல்லை. அது எதனால அப்படின்னா, அவங்க அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அவங்க நீங்கள் என்ன மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. பட் ஆக்சுவலாக நம்ம அந்த மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சு கொடுத்தா அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு புது ஹேபிட்டை வந்து கொடுக்குறோம். நான் வந்து இப்படி டைரெக்டாக ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டேன், பட் நான் இந்த மாதிரி வேறு மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனை வந்து நம்ம தான் அவங்களுக்கு கற்றே கொடுக்குறோம். இந்த மாதிரி நான் பண்ணனால தான் பப்புக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவே பிடிக்காம போயிடுச்சு. அவன் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ டைரெக்டாக கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன், அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். அதனால இப்போ வேறு வழியே இல்லாமல் நான் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவில் புதுசாக பேன் கேக்கு, நக்கெட்ஸு, கட்லெட்டு, அது இதுன்னு வேறு மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். பட் ஆக்சுவலாக நான் ஒரு 4-5 டேஸ் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடாமல் இருந்த டைமில் அவன் மேபி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கே வந்து பழகிருப்பான், சாப்பிட ஆரம்பிச்சிருப்பான். ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து இதுதான். அவங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டாக இன்னொரு வே வந்து இருக்குது அப்படின்னு வந்து அவங்களுக்கு காட்டக்கூடாது. அப்புறம் அவங்க அதுக்கே வந்து பழகிடுவாங்க. ஸோ ஒரே ஃபுட்டை அவங்க சாப்பிடலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெய்லி இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி ரெகுலராக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். ஸோ அது 2 தான் நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம், இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஆல்ரெடி பப்பு சாப்பிட்டுட்டு இருந்தது, பட் பிடிக்காமல் போயிடுச்சு சடனாக. பட் இன்னொரு விஷயம் இருக்குது,
ஏதாச்சும் புது ஃபுட்டு வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அந்த விஷயத்தில் வந்து பப்புக்கு வந்து ஃபிஷ்ஷு, ப்ரானு, அப்புறமா இந்த மீட், மட்டனு, இன்னும் சில ஃப்ரூட்ஸு, இதெல்லாம் வந்து பப்புக்கு இப்போ தான் நான் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இதெல்லாம் வந்து சின்ன வயசுலலாம் எப்போவோ வந்து கொடுத்தது, கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி புது ஃபுட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால் கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க. நான் வேறு ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணுறேன், சரி இது வேணாம் அப்படின்ட்டு இது ஏதாச்சும் கொடுத்தா கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஒன்று ரெண்டு பேர் வந்து என்கிட்ட டிஎம்ல சொல்லியிருந்தீங்க, வெறும் பருப்பு சாதம் மட்டும்தான் சாப்பிட்றாங்க, இல்லை வெறும் தயிர் சாதம், இல்லை வெறும் நெய் போட்டு வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் சாப்பிட்றாங்க அப்படின்லாம். அப்படிலாம் கண்டிப்பாக வந்து பண்ணக்கூடாது. அது எதனால் அந்த மாதிரி ஃபுட்டு வந்து ரொம்ப பேசிக் ஃபுட்டு தான் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி ஆகுது அப்படின்னு எனக்கே தெரியல. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு 1 இயர்க்குள்ளே அவங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு வந்து கொடுத்து பழகிடணும். ஸோ அந்த டூ இயர்ஸ்லேருந்து அவங்க வந்து நம்ம அந்த ஒன் அண்ட் ஆஃப் ஏஜில் என்ன சாப்பிட்டாங்களோ அந்த ஃபுட்டு தான் வந்து அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ பப்புக்கு நான் பண்ண தப்பு அதே தான். 1 வயசு 1.5 வயசுலலாம் வந்து நான் மட்டன்னு இல்லை மீட் எதுவுமே வந்து கொடுக்காம வெறும் ஃபிஷ்ஷு மட்டும் கொடுத்தேன். ஸோ இப்போ வரைக்கும் பப்பு வந்து ஃபிஷ்ஷு மட்டும்தான் சாப்பிடுவான். சிக்கன் சாப்பிட மாட்டான், மட்டன் சாப்பிட மாட்டான், எதுவுமே சாப்பிட மாட்டான். ஏன்னா அந்த 1.5 இயர்ஸ்லலாம் வந்து நான் மட்டனுன்ற ஒரு ஃபுட்டே வந்து அவனுக்கு நான் கொடுக்கல. அதனால அவனுக்கு வந்து தெரியல. பட் நான் என்னென்னலாம் இந்த 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கொடுத்தனோ அதெல்லாம் வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லாவே சாப்பிடுவான். ஸோ அதனால ஏதாச்சும் புது ஃபுட்டு வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து 2 வயசுக்கு முன்னாடியே பண்ணிடுறது பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 2 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து இது வேணும் இது வேணாம் அப்படின்லாம் வந்து சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாச்சும் புது டேஸ்ட் வந்து அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால எந்த ஒரு நியூ ஃபுட்டு நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கனாலும் அது வந்து 2 வயசுக்கு முன்னாடியே கொடுத்துடணும். இல்லை உங்கள் குழந்தைக்கு ஆல்ரெடி 2 வயசு மேலே ஆயிடுச்சு, பட் புதுசாக ஏதாச்சும் ஒரு ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ரொம்ப பேஷன்ஸ் இருக்கணும், ரொம்ப டைம் எடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு ஃபுட்டு வந்து ஒரு பைட் சாப்பிட்றாங்கன்னா கூட இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் டே வந்து இன்னொரு பைட் சாப்பிட்றாங்கன்னா கூட ஓகே. அப்படியே கிராஜுவலாக வந்து ஒரு பைட்டுன்னு வந்து எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து புது ஃபுட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஸோ பப்புக்கு இப்போ நான் பண்ணது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவை அவனுக்கே தெரியாமல் ஸ்வீட் பொட்டேட்டோ, கேரட் இந்த 2 காயுமே வந்து அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ இது 2த்தையுமே அவனுக்கே தெரியாமல் ஒரு பேன் கேக் மாதிரி செஞ்சு அவனுக்கு வந்து கொடுத்தாச்சு. ஸோ சாப்பிட்டான். நமக்கும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிரும், அவனும் வந்து ஏதாச்சும் ஒன்று ஹெல்த்தியாக சாப்பிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஃபுட்டு ட்ரை பண்ணுறீங்க, புதுசாக கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய பேஷன்ஸ் வேணும், நிறைய டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரை பண்ணலாம். ஆல்டர்னேட் மட்டும் கண்டிப்பாக பண்ணாதீங்க. இப்போ வந்து பாயில்டு ஸ்வீட் பொட்டேட்டோ தான் சாப்பிடணும், இல்லை பாயில்டு கேரட் தான் உங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னா பாயில்டு கேரட்டே 4 டேஸ் ஆனாலும் பரவாயில்ல, டெய்லி அதையே தான் கொடுக்கணும். நீங்கள் இல்லை ஒரு நாள் கொடுத்து அவன் வந்து கேரட் அப்படி சாப்பிடல, அதனால நான் கேரட்லேயே வந்து ஹல்வா செஞ்சு தரேன், அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ட்ரை பண்ணால் அந்த கேரட்டுக்கான அந்த சாப்டரே வந்து அவங்க இதுலேருந்து எடுத்துருவாங்க, அந்த மாதிரி ஆயிரும். அதனால அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் வந்து கேரட் பொரியல் தான் செய்வீங்க அப்படின்னா கேரட் பொரியலே வந்து டெய்லி கொடுக்கலாம். டெய்லி கொஞ்சம் இன்றைக்கி ஒரு பைட், நாளைக்கு ஒரு பைட், அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவே ஆகிட்டே போகும். பட் இந்த மாதிரி ஆல்டர்னேட் வேஸ் தேடக்கூடாது. அப்புறமா ரொம்ப பேஷன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த 2 விஷயம்தான். இந்த 2 விஷயமும் நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 1-2 மந்த்ஸ்க்கு அந்த மாதிரி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கப்புறமா அவங்க வந்து புதுசாக சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு ஃபுட்டுக்குன்னு இல்லை. இந்த மெத்தடை வச்சு கம்ப்ளீட்டாக வந்து அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக மாற்றலாம். நானும் இந்த மாதிரி ஒரு 2-3 திங்ஸ் வந்து மாற்றிருக்கேன் பப்புக்கு. ஃபஸ்ட்லாம் வந்து பொமக்ரானட் பிடிக்காது, ஆரஞ்சு பிடிக்காது, லைட்டாக இந்த ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட் இருக்கும்ல, அந்த டேஸ்ட்டில் இருக்கிற எந்த ஃபுட்டுமே அவனுக்கு பிடிக்காது. வெறும் ஸ்வீட் இருக்கிறது அந்த மாதிரி ஃப்ரூட்டு தான் பிடிக்கும். லைட்டாக புளிப்பாக இருக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வந்து அவனுக்கு பிடிக்காது. நான் என்ன பண்ணேன், அந்த குட்டி ஆரஞ்சஸ் எல்லாம் வரும்ல, அதெல்லாம் வாங்கி டெய்லி ஒன்று மட்டும் கொடுத்தேன். டெய்லி ஒரே ஒரு அந்த ஆரஞ்சு இது மட்டும், என்ன சொல்லுவாங்க, வெறும் அந்த ஒரே ஒரு பீஸ் ஆரஞ்சு மட்டும் டெய்லி ஒன்று அந்த மாதிரி கொடுத்தேன்.
அதுக்கப்புறமா அவனே வந்து சாப்பிட்றது கற்றுக்கிட்டான். இப்போல்லாம் வந்து ஆரஞ்சும் சாப்பிடுவான். அந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும் அண்ட் தென் ரொம்ப பேஷன்ஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி தான் நான் வந்து பப்பு சாப்பிட வைக்கிறது. இன்னுமே நிறைய சாப்பாடு பப்பு சாப்பிடாம இருக்கிறதுலாம் இருக்குது. நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது, இன்னும் மட்டன் சாப்பிட்டதில்ல, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பட் ஸ்டில் டைம் ஆக அவங்களே வந்து கற்றுப்பாங்க. நீங்கள் எப்போ வரி பண்ணணும் அப்படின்னா, சுத்தமாக அவங்க எதுவுமே சாப்பிடல, எந்த ஃபுட்டுமே வந்து சாப்பிட்றதில்ல, சும்மா ஒரு வாய் சாப்பாடுலேயே வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இல்லை வெறும் பால் மட்டுமே குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரி கேசஸ் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் வந்து பயப்படணும். அண்ட் தென் உங்கள் பீடியாட்ரிஷியனை போய் பார்க்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் இல்லை. உங்கள் குழந்தைங்க வந்து லைட்டாக பிக்கி ஈட்டர்ஸாக இருக்காங்க, இந்த ஏஜில் வந்து மோஸ்ட்லி அப்படி தான் இருப்பாங்க. இது வேணும் இது வேணாம் அப்படின்னு வந்து ரிஜெக்ட் பண்ணுற இதில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடலாம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா கண்டினியூஸாக நிறைய டிஎம்ஸ் வந்து இதை பற்றியே எனக்கு வந்து வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இன்னும் நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு கொஷனை வந்து கேட்டு நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க நிறைய பேர். ஸோ அதுக்கெல்லாம் ஒன்றுனா வந்து பப்புவோட ரொட்டீன்ஸ்லேயே நான் வந்து ஆன்சர் பண்ண பார்க்குறேன். ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு எழுதி வைக்கணும்னு நினைக்கிறேன், உங்களோட கொஷின்ஸ் எல்லாத்தையும். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பப்புவோட ரொட்டீன் வ்ளாக்ஸ்லாம் வரும்ல, அதுலலாம் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வ்ளாக் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.